பேரபாலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரல் டேர்ம்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேரபாலா இருக்குது, அதாவது ஒரு கோன். இந்த கோனை வந்து ஸ்லைடிங்காக என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவோம். அப்படி ஸ்லைடிங்காக கட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு பேரபாலா ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸை தான் இங்கே பார்க்குறோம், ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்லைடிங்காக ஒரு கோனை கட் பண்ணும்போது அதோட ஷேப்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு பேரபாலா ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த பேரபாலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம் அண்டு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஓ, இந்த ஓ வழியாக பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ரைட் வேர்டாக ஒரு பேரபாலா வரையலாம். இப்படி தான் வரையலாமா சார் அப்படின்னா கிடையாது, அப்வேர்டாகவும் வரையலாம். ஸோ அதே ஆரிஜினை மையமாக வச்சு லெஃப்ட்டு ஓப்பன் லெஃப்ட் வேர்டு, அதே ஆரிஜினை மையமாக வச்சு ஓப்பன் அப்வேர்டு, அதே ஆரிஜினை மையமாக வச்சு ஓப்பன் டவுன்வேர்டு. இது போல் 4 ஃபார்மாக என்ன பண்ணலாம், பேரபாலாவை நம்ம வரையலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. எதுக்கு அப்படின்னா ஓப்பன் ரைட் வேர்டு, அதாவது ரைட் சைடில் ஓப்பனாக இருக்கும் பேரபாலா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது ஆரிஜின், அப்போ இது வந்து 0, ஆரிஜின் வந்து 0, அதாவது 0,0, எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 0. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லணும், வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓப்பன் ரைட் வேர்டாக ஒரு பேரபாலா இருக்குது, ஓப்பன் ரைட் வேர்டாக ஒரு பேரபாலா எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இதில் வெர்டெக்ஸ் பாயிண்ட் இந்த ஆரிஜின் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம், வெர்டெக்ஸ் வி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம், 0,0. அப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுப்போம், அது வந்து ஃபோக்கஸ் எஃப் அப்படின்னு சொல்லி எடுப்பான். இப்போ இதுல இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, அதனால அதை நான் என்ன எடுத்துக்கிறேன், ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை ஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இதே சேம் டிஸ்டன்ஸில் இந்த சைடில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இன்னொரு சைடில் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், நெகட்டிவ் சைட்ஸில் அந்த பாயிண்ட். அப்போ டிஸ்டன்ஸ் மாறாது, அப்போ அதே ஏ தான். ஆனால் இந்த ஆக்சிஸில் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ், இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ், அப்போ இங்கே மைனஸ் ஏ. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வழியாக ஒரு பாயிண்ட், அதாவது இது என்ன பாயிண்ட் அப்படின்னா ஃபோக்கஸ் எஃப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும். இதில் இது வரைக்கும் உள்ள எக்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதில் ஒய்யோட டிஸ்டன்ஸ் 0, அப்போ பாயிண்ட் வந்து A,0. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டாக இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ஸ் வரைஞ்சு பார்த்தியா, இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகும். இந்த லைன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு -a. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -a அப்படிங்கிறது டைரக்ட்ரிக்ஸ். அடுத்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்டாக ஒரு லைன் வரும், இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகும். இந்த லைன் இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு ஏ, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ இந்த 0 இந்த ஏ இது வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம், லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா, இதோட டோட்டல் வேல்யூ ஈக்குவல் டு 4a. இதோட வேல்யூ ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4a அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் ரைட் வேர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்து இந்த வந்து வெர்டெக்ஸ், அதாவது வி, அடுத்து ஃபோக்கஸ் எஃப், அடுத்து டைரக்ட்ரிக்ஸ், அடுத்து லேட்டஸ்ட் ரெக்டம்ஸ். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் உனக்கு சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டேபிள்ஸில் வெர்டெக்ஸோட வேல்யூ 0,0. அடுத்து ஃபோக்கஸோட வேல்யூ எஃப் வந்து A,0, அதாவது இந்த ஆரிஜின்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ, அப்போ A,0. அடுத்த வேல்யூ ஈக்குவல் டு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இதுதான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், அதாவது இந்த லேட்டஸ்ட் ரெக்டத்தோட தூரம் எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4a. அடுத்த வேல்யூ ஈக்குவல் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இந்த லேட்டஸ்ட் ரெக்டத்தோட ஈக்குவேஷன் ஈக்குவல் டு என்னது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏ, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. எக்ஸ் ஆக்சிஸில் தானே இருக்குது இதோட டிஸ்டன்ஸு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அதே போல் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு -a. அடுத்த வேல்யூ இது எந்த ஆக்சிஸ் வழியாக போகுது, எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக தான் இந்த பேரபாலா ஓப்பன் ரைட் வேர்டாக இருக்குது. அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படிங்கிறதால இதில் ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 0வா இருக்குமா, அதனால் ஒய் ஈக்குவல் டு 0. இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இது ஓப்பன் ரைட் வேர்ட். அடுத்து செகண்ட் மெத்தட் ஓப்பன் லெஃப்ட் வேர்ட். அடுத்து ஓப்பன் லெஃப்ட் வேர்ட் சொல்கிறேன். ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax ஓப்பன் லெஃப்ட் வேர்ட். ஸோ இதோட டயக்ராம்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். அதே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். ஆரிஜினை பொறுத்து எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் சைடில் ஓப்பனாக இருக்கும். ஸோ ஆரிஜின் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆரிஜின் பாயிண்ட் 0. ஸோ ஓப்பன் லெஃப்ட் வேர்ட் பேரபோலா எப்படி இருக்கும்,
லெஃப்ட் சைடில் ஓப்பனாக இருக்கும். அதே சேம் திங் இது வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் தான் வி 0,0. அடுத்து இதோட டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைட்ஸில் ஒரு பாயிண்ட்ஸு. அப்போ இதுலேட்டு இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், ஏன்னு எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ்ங்கிறதால பாசிட்டிவ் ஏ. அதே சேம் பாயிண்ட் அதே சேம் டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ அப்போ இதோட வேல்யூ ஈக்குவல் டு -a. இந்த பாயிண்ட் வழியாக தான் என்ன போகும், ஃபோக்கஸ் பாயிண்ட். அப்போ இதுதான் ஃபோக்கஸ் அப்படிங்கிறதால எக்ஸோட பாயிண்ட் என்னது, இதுலேட்டு இது வரைக்கும் ஏ. இந்த ஆக்சிஸில் அதாவது தேர்ட் இதில் வந்து என்ன இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸோட நெகட்டிவ். அதனால -a,0. ஒய்க்கு வேல்யூ கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் இருக்கிறதால -a,0. அடுத்த வேல்யூ ஈக்குவல் டு டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறதால இந்த வேல்யூ, அதாவது ஃபோக்கஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பாயிண்ட் வழியாக போகிறது தான் என்ன சொல்லுவோம், டைரக்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ இதோட வேல்யூ ஈக்குவல் டு என்னது, ஏ டிஸ்டன்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அதே போல் ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகும். அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம், லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ அப்போ இதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு என்னது, -a. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -a. அப்போ டோட்டல் அதாவது லேட்டஸ்ட் ரெக்டத்தோட வேல்யூ 4a தான். ஸோ அப்போ டேபிளில் சொல்கிறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் ஈக்குவல் டு அதாவது வெர்டெக்ஸ் 0,0. அடுத்து ஃபோக்கஸ் -a,0. அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இதான். ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக போகிறது தான் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். எக்ஸ் ஈக்குவல் டு -a. அதே போல் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ், அதாவது ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வழியாக போகிற லைன் தான் என்ன சொல்லுவோம், டைரக்ட்ரிஸ் சொல்லுவோம். இப்போ இதோட ஈக்குவேஷன்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அடுத்து இதுவும் எந்த ஆக்சிஸ் வழியாக தான் போகுது, எக்ஸ் ஆக்சிஸை மையமாக வச்சு தான் இந்த பேரபோலா வரைஞ்சிருக்கேன். அப்போ இதில் ஒய்யோட வேல்யூ இருக்காது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 0. இது டைப் 2. அடுத்து டைப் 3 ஓப்பன் அப்வர்ட். ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து x² = 4ay ஓப்பன் அப்வர்ட். அப்போ 4ay அப்போ y ஆக்சிஸை பொறுத்து போகும். ஸோ அப்போ டயக்ராம்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸு, ஆரிஜின் பாயிண்ட்ஸு, ஓப்பன் அப்வர்ட் அப்படிங்கிறதால மேலே போகும். ஒய் ஆக்சிஸுக்கு சிமெட்ரிக்காக வரைகிறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்குது, வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு 0,0 தான். ஸோ அடுத்த பாயிண்ட் எக்கௌண்ட் இருக்கும், எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் சொல்லணும். ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதால எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும், ஒய்க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். ஸோ ஏ டிஸ்டன்ஸ் தெரியாது, அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். அதே போல் இன்னொரு பாயிண்ட்ஸ் எடுக்கிறோம் ஆப்போசிட், அதுவும் சேம் டிஸ்டன்ஸில். ஸோ அப்போ என்ன அது -a. ஸோ இப்போ அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இதோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து எக்ஸோட வேல்யூ 0, ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதால எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ a. அப்போ 0,a. அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுவோம், ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பாயிண்ட்ஸ் வழியாக என்ன அப்புறம் ஒரு லைன் போகும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். அப்போ இது எந்த இடத்துல இருக்குது, ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஒய் ஈக்குவல் டு -a. அதே போல் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வழியாக ஒரு லைன் போகும். அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்ஸ். ஸோ எந்த என்ன பண்ணிச்சுங்க, ஒய். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு a. ஸோ இதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான் 4a. ஸோ இப்போ டேபிளில் போடுறோம் அப்படின்னா என்ன இருக்கு, வெர்டெக்ஸ் 0,0, ஃபோக்கஸ் 0,a, length of latest rectum 4a, equation of latest rectum y equal to a. அடுத்து equation of directrix y equal to -a. axis y axisல இருக்கா, ஸோ y axisல இருக்கிறதால x ஓட வேல்யூ ஈக்குவல் டு என்னது 0. அப்போ x equal to 0. அடுத்து fourth one open downward. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது, x² = -4ay. ஸோ அப்போ திரும்ப என்ன பண்ண கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸு. ஸோ அப்போ நான் ஓப்பன் டவுன்வேர்டு சொல்லியிருக்கேன்னா, அப்போ ஒய் ஆக்சிஸை பொறுத்து டவுனாக இருக்கும். அப்போ ஓப்பன் டவுன்வேர்டு. ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு 0,0. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் வரைகிறோம், அது வந்து எஃப். ஸோ டவுன்வேர்டில் இருக்கிறதால இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, ஏ டிஸ்டன்ஸ் தான். டிஸ்டன்ஸ் வந்து ஏ தான். இந்த ஆக்சிஸை நெகட்டிவ்ல சொல்லுவோம், ஒய்யோட வேல்யூஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறதால -a கொடுத்துருக்கேன். அடுத்து அதே போல் என்ன இருக்கணும், ரைட் வேர்ட். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பாயிண்ட்ஸ் வரும், அதே சேம் டிஸ்டன்ஸ் ஏ. ஸோ இப்போ ஃபோக்கஸ் 0, எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ -a. இப்போ 0,-a. ஸோ அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன வரும், இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகும், அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு a. அப்போ ஒய் ஈக்குவல் டு a. அதே போல் ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் ஒய் ஈக்குவல் டு -a. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. ஸோ டேபிளில் போடுறோம் அப்படின்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு 0,0. Focus ஓட வேல்யூ ஈக்குவல் டு 0,-a. length of latest rectum equal to 4a. equation of latest rectum y equal to -a.
ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் y ஈக்குவல் டு ஏ. ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ் இது y ஆக்சிஸா, அப்போ எக்ஸோட வேல்யூ 0. அப்போ ஆக்சிஸ் y ஆக்சிஸ், அப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த 4 வேல்யூஸும் ஒரே டேபிளில் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ ஃபார்ம், அதாவது ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கு? ஓப்பன் ரைட் வேர்ட். ஓப்பன் ரைட் வேர்ட் நம்மனா அர்த்தம் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. ஸோ ஓப்பன் ரைட் வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ரைட் வேர்டு. அடுத்து இது ஓப்பன் லெஃப்ட், ஓப்பன் அப்வேர்டு, ஓப்பன் டவுன்வேர்டு. அந்தந்த ஃபார்முலாஸ் எழுதுறது நல்லது. அதாவது y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, y ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ax, x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, x ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay அப்படின்னு எழுதுனா நல்லது. ஸோ இதில் வெர்டெக்ஸ் பாயிண்ட் பார்த்தோன்னா இந்த இடத்துல பாசிட்டிவா, அப்போ வெர்டெக்ஸ் எக்ஸுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ வெர்டெக்ஸ் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே என்னது 0,0. ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் எல்லாத்துக்குமே என்னது ஆரிஜின் பாயிண்ட்ஸ் வழியாக போகிறதால வெர்டெக்ஸ் வேல்யூ எல்லாமே 0,0. ஃபோக்கஸ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாத்துக்கும் என்னது லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாத்துக்கும் சேம். ஸோ 4a 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 4a. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் பாரும். அடுத்து ஆக்சிஸ் சொல்கிறேன். இது எக்ஸ் ஆக்சிஸா, அப்போ ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு 0. இதுவும் எக்ஸ் ஆக்சிஸா, அப்போ அதுலேயும் ஒய்யோட வேல்யூ ஈக்குவல் டு 0. இது ஒய் ஆக்சிஸா, அப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0. இதுவும் ஒய் ஆக்சிஸா, அப்போ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு 0. அடுத்து பார்த்தோம்னா ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் பாரு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஏ டிஸ்டன்ஸ், எக்ஸுக்கு மட்டும்தான் வேல்யூ, அப்போ a, 0. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மைனஸ் ஏ, அப்போ மைனஸ் a, 0. இதில் பார்த்தீங்கன்னா ஒய்க்கு மட்டும்தான் வேல்யூ, ஒய்யோட வேல்யூ தான் ஏ, அப்போ எக்ஸோட வேல்யூ 0, அப்போ 0, a. இதுலேயும் ஒய்க்கு மட்டும்தான் வேல்யூ, ஆனால் அது ஆப்போசிட், அப்போ 0, மைனஸ் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்து, இங்கே என்ன இருக்கு? ஏவா, அப்போ எக்ஸ் ஆக்சிஸா, எக்ஸ் ஆக்சிஸில் தானே இருக்கு, அப்போ லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன இருக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. அதே போல் இங்கே என்ன இருக்கு? மைனஸ் ஏவா, எக்ஸ் ஆக்சிஸா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏ இருக்கு, ஆனால் என்ன ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸ், அப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ. இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ வந்து மைனஸ் ஏ, ஆனால் ஒய் ஆக்சிஸ், அப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. அடுத்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்படியே ஆப்போசிட் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏனா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறதால ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ, ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படிங்கிறதால ஒய் ஈக்குவல் டு ஏ. இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் என்னது பேரபோலா. 4 டைப் ஆஃப் இருக்கும், 4 டைப்ஸ்க்கும் டேபிள். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இதே ஆரிஜின் பாயிண்ட்ஸ், அதாவது 0,0 கொடுக்காம h,k பாயிண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வேல்யூ பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஊஸ் வெர்டெக்ஸ் h,k. h,k அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஓப்பன் ரைட் வேர்டு சொல்கிறேன். ஓப்பன் ரைட் வேர்டு ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும்? y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச். ஓப்பன் ரைட் வேர்டு. ஸோ டயக்ராம்ஸ் போடுறேன். ஸோ வேல்யூ பார்ப்போம். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஆரிஜின் பாயிண்ட் கிடையாது, அதனால ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்கிறதால என்ன அர்த்தம்? பாசிட்டிவ். ஸோ அப்போ என்ன இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்குது h,k. ஸோ h,k கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரைட் வேர்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அந்த ஆரிஜினை வச்சு என்ன பண்ணுவேன்? நான் வந்து ஓப்பன் ரைட்டோட ஒரு பேரபோலா வரைகிறேன். ஸோ அப்போ என்ன அந்த பாயிண்ட்ஸ் வழியாக ஒரு லைன் போகுது. ஒரு என்ன பண்ணுறோம்? அடுத்து ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் குறிக்கணும். ஸோ அதனால எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் டாட்டட் லைன்ஸில் வரைஞ்சிக்கணும். ஸோ அடுத்து ஒன்று பார்த்தோன்னா இதுலேட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கிறது ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் ஏ என்ன இருக்கும்? ஒரு பாயிண்ட் ஹச் அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸ் ஆக்சிஸு ஒரு ஹச் பாயிண்ட் என்ன இருக்கு? ஒன்னது எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ஏ பிளஸ் ஹெச். எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ அப்படின்னு எடுத்திருப்போம். அப்போ இதோட டிஸ்டன்ஸ் ஏ தான். ஏன் ஹச் சார் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ இருக்கு? ஒரு ஹச் டிஸ்டன்ஸில் தான் எடுத்திருப்போம். அப்போ ஃபோக்கஸ் ஏ பிளஸ் ஹச் கமா ஒய் ஆக்சிஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ கே. அடுத்த வேல்யூ ஈக்குவல் என்ன பண்ணுவோம்? இந்த ஃபோக்கஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு லைன், அது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு டைரக்ட்ரிக்ஸ் லைன் வருவோம். ஸோ அப்போ வேல்யூ ஈக்குவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் மைனஸ் ஏ. இது பாசிட்டிவாக இருந்தால் டைரக்ட்ரிக்ஸ் என்னவா இருக்கும்? நெகட்டிவாக இருக்குமா? இது பிளஸ் ஏனா இது என்னவா இருக்கும்? மைனஸ் ஏவா இருக்கும். ஸோ அப்போ ஹச் ஒரு பாயிண்ட்ஸ் எந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண ஹச் அப்படி பாயிண்ட்ஸ் அதே சேம் திங் தான் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஹச் மைனஸ் ஏ. அடுத்த பாயிண்ட்ஸ் ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைன் போகும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஈக்குவேஷன் ஆஃப் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இதில் வேல்யூ ஈக்குவல் எவ்வளோ அப்படின்னா 4a. ஸோ டேபிளில் பார்க்குறோம் அப்படின்னா சேம் திங். என்னது வெர்டெக்ஸ் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்டெக்ஸு 0 + h + 0 + k. எப்படி சொன்னால் ஆர்ஜினோட ஒரு ப்ளஸ் ஒரு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதோட
y ஆக்சிஸ்லையும் ஒரு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸாக இருக்கும். அதை தான் 0 + h, 0 + k அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும். அடுத்து ஃபோக்கஸ் பாயிண்ட் a டிஸ்டன்ஸாக ஒரு h வேல்யூ என்ன இருக்கும், எக்ஸில் இன்க்ரீஸாக இருக்கும். அப்போ a + h, k, அதாவது கேவோட வேல்யூ ஈக்குவல் என்ன அது இந்த இடத்துல 0வா. ஸோ இப்போ என்ன இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ y ஆக்சிஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ 0. அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a தான். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ். ஸோ டைரக்ட்ரிஸ் வேல்யூஸ் என்னது, இப்போ a அப்படின்னா -aவா இருக்கும். ஒரு h தானே ஆட் ஆயிருக்கு எக்ஸ் ஆக்சிஸில், அதே h இதில் ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன இருக்கும், -a + hன்னு எழுதுறது பதிலாக எப்படி எழுதுவோம், h - a அப்படின்னு எழுதுவோம். ஸோ அப்போ x = h - a. அடுத்து ஆக்சிஸ், எந்த ஆக்சிஸ் இது, எக்ஸ் ஆக்சிஸா. அப்போ ஒய்யோட வேல்யூ = 0 + k. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு, நேராக 0 கொடுப்போம். ஏன் அப்படின்னா ஆரிஜின் வழியாக போகும். இங்கே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் என்ன ஆயிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 0 + k அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அடுத்து செகண்ட் ஃபார்ம், அதே இதில் லெஃப்ட் வேர்டு பார்க்குறோம். ஸோ அப்போ h, k ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்து லெஃப்ட் வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா y - k the whole square = -4a × x - h. ஸோ கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா கிராஃப் ஆஃப் வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ வேல்யூ பாரு என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பன் லெஃப்ட் வேர்டா. அப்போ வெர்டெக்ஸ் h, k. அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஓப்பனாக இருக்கும். லெஃப்ட் சைடில் என்னவா இருக்கும், எனக்கு பேரபோலா ஓப்பனில் இருக்கும். ஸோ இப்போ இதில் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் பாயிண்ட்ஸ் வரைவேன். வியோட வேல்யூஸ் வச்சு வி எதை என்ன சொல்லுவோம், வெர்டெக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோமா. ஸோ அதை வச்சு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுலேட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் வந்து வரைகிறேன். ஸோ ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் லெஃப்ட் சைடு அப்படிங்கிறதால -a. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, -a. எதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ -a + h. ஸோ ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸ் அப்படியே வச்சுக்க வேண்டியதான். ஸோ k. ஸோ அடுத்த வேல்யூ பார்த்தோன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுவேன், எனக்கு டைரக்ட்ரிஸ் வருவேன். இப்போ இது -a என்ன அப்படின்னா இது என்னவா இருக்கும், +a இருக்குமா. அப்போ x = h + a. x = h + a. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் வழியாக ஒரு லைன் வரைவோம். ஸோ அந்த லைன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம், லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ இந்த லேட்டஸ்ட் ரெக்டத்தோட லென்த் = என்னவா இருக்கும், 4a. ஸோ டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட் h, k, அதாவது 0 + h, 0 + k. அடுத்த வேல்யூ ஃபோக்கஸ் f ஓட வேல்யூ -a + h, k, அதாவது k ஓட வேல்யூ = 0வா. ஸோ 0. ஸோ அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் வந்து x = h + a. இங்கே என்ன இருக்கோ இது அப்படியே ஆப்போசிட் ஆகும். -a வந்தால் +a வரும், +a வந்தால் -a வரும். h ஓட வேல்யூ பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அப்போ h + a. அடுத்த வேல்யூ என்ன ஆக்சிஸ் இது, எக்ஸ் ஆக்சிஸா. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறத y ஓட வேல்யூ = 0. அப்போ y = 0 + k. y = 0 + k. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது செகண்ட் டைம். அடுத்து வந்து ஓப்பன் அப்வர்டு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னது, x - h the whole square = 4a y - k. ஓப்பன் அப்வர்ட். அப்போ ஒய் ஆக்சிஸை பொறுத்து என்னவா இருக்கும், ஓப்பன் அப்வர்டாக இருக்கும். ஸோ ஒய் ஆக்சிஸை பொறுத்த வர ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ். அப்போ ஒய்யோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் h, k எடுத்துக்கிறேன். ஸோ 0 + h 0 + k. அடுத்த வேல்யூ எக்ஸோட வேல்யூஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன் வெர்டெக்ஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ஃபோக்கஸ் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தோம்னா எது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒய்யோட டேர்ம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸோட டேர்ம்ஸில் எந்த இன்க்ரீஸுமே இல்லை. இப்போ h. ஸோ அதே போல் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்ன இருக்கும், டைரக்ட்ரிக்ஸ். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டு எக்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ 0 + h. ஸோ இந்த ஆக்சிஸில் ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ். அப்போ a இப்போ பாசிட்டிவ், அப்போ +a தான். அப்போ a + ஒரு k டேர்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ a + k. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு டைரக்ட்ரிஸ். ஸோ டைரக்ட்ரிஸ் இது a + k அப்படிங்கிறதால இங்கே என்ன இருக்கும், -a இருக்கும். அப்போ y = k - a. -a + kன்னு எழுதலாம், இல்லைன்னா k - a அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுலேயும் லேட்டஸ்ட் ரெக்டம் எப்படி இருக்கும், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் = 4a தான். ஸோ டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா டேபிளில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு எப்படி இருக்கு, 0 + h, 0 + k. 0 + h 0 + k. h, kன்னு இருக்காங்க. ஃபோக்கஸ் வந்து ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா h, a + k. அடுத்த வேல்யூ = லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. அடுத்த வேல்யூ = ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிஸ் என்ன அப்படின்னா y = k - a. அங்கே என்ன ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இருக்கா, y ஆக்சிஸ், அது அப்படியே ஆப்போசிட் ஆகும். a + h. ஏவில் எந்த சேஞ்சஸ் இருக்கா, ஸோ ஏவோட டேர்ம்ஸ் தான் என்ன ஆகும், மாறும். ஸோ கேவில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, k - a. அடுத்த வேல்யூ பார்த்தோம்னா ஆக்சிஸ் சொல்லுவோம். ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸா. அப்போ எக்ஸோட வேல்யூ = 0. அப்போ 0 + h. அப்போ x = 0 + h. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ். இது டைப் 3. அடுத்து டைப் 4
open downward. So open downward order standard form equal to x minus h the whole square equal to minus 4a into y minus k. Open downward. So open downward அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா y axis பொறுத்து டவுனா இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட். ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, உனக்கு பேரபோலா டவுன்வர்டில் ஓப்பனாக இருக்கும். ஸோ டவுன்வர்டில் ஓப்பனாக இருக்கும். வெர்டெக்ஸ் பாயிண்ட் 0 + h 0 + k. ஸோ இப்போ ஆக்சிஸ் வர எக்ஸ் அண்ட் ஆக்சிஸ் வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ்க்கு வரைகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ்லேட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்வர்டாக இருக்கிறதால ஒய் ஆக்சிஸில் இதோட வேல்யூ -a. ஸோ அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டான இதே சேம் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் சைட்ஸில் ஒரு பாயிண்ட் டைரக்ட்ரிக்ஸ்க்கு வரையும். ஸோ அது பாசிட்டிவ் ஏ, இது மைனஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எந்த சேஞ்சஸ் இல்லை, 0 + h தான். ஒய் ஆக்சிஸில் தான் என்ன இருக்கு, ஒரு k டேர்ம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து -a அப்படிங்கிறதால -a + h சரி -a + k. ஸோ இது ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் 0 + h, -a + k. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது டைரக்ட்ரிக்ஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட். அப்போ -a இது என்னவா இருக்கும், +a இருக்குமா. அப்போ வேல்யூ ஈக்குவல் டு y ஈக்குவல் டு a + k. ஸோ அடுத்த வேல்யூ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். 4a. ஸோ டேபிளில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வெர்டெக்ஸ் 0 + h 0 + k. ஸோ h, k. ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட் 0 + h, -a + k. ஸோ அதாவது k - a. அடுத்த வேல்யூ லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 4a. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் y ஈக்குவல் டு, ஸோ இது -a அப்படிங்கிறதால இது என்ன இருக்கும், +a இருக்குமா. அப்போ y ஈக்குவல் டு a + k இல்லைன்னா k + a. அடுத்து ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸை பொறுத்து டவுன்வர்டு. ஸோ y ஆக்சிஸ் அப்படிங்கிறதால எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 + h. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப், அதாவது பாயிண்ட்ஸ், சென்டர் பாயிண்ட்ஸ் வந்து உனக்கு வெர்டிசஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி வந்து உனக்கு டயக்ராம்ஸ் அந்த டேபிள்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த வேல்யூ ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். வெர்டெக்ஸுக்கும் அதாவது ஆர்ஜின்ஸ், இந்த வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து v அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை f அப்படின்னு சொல்லுவோம். விலேருந்து f வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை a அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பாயிண்ட் ஒரு p எடுத்துக்கிறேன். ஸோ பிலேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலர் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா விலேருந்து அந்த பர்பண்டிகுலர் லைன்ஸ்க்கு வந்து ஒரு லைன் பார்க்குறோம். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும், p. இதுலேட்டு இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் y1 அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ x1, y1. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். வெர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் a ஆல்ரெடி தெரியும், vf ஈக்குவல் டு a. தேங்க்யூ. பேரபோலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ ஜெனரல் டேர்ம்ஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் ரைட்வர்ட். அடுத்து செகண்ட் மெத்தட் ஓப்பன் லெஃப்ட் ஏகமா 0. அடுத்த வேல்யூ ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இதான். ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியா போறது தான் ஈக்குவல் டு 4a ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ திரும்ப நம்ம கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். டைரக்ட்ரிக்ஸ்க்கு வரையும். ஸோ அது பாசிட்டிவ் a, இது மைனஸ். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஏன்னா இது என்னவா இருக்கும், +a இருக்குமா. அப்போ வேல்யூ ஈக்குவல் டு y +a. அடுத்த ஆக்சிஸ் டைப்ஸ் ஆஃப், அதாவது பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ x1, y.
So அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம். அதோட ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டெஃபினேஷன் ஆஃப்